இப்போ பைல்வான் ரங்கநாதன் அவர்கள்னு சொல்லும்போது இவர் கிரிட்டிசைஸ் பண்ணுவார்ப்பா, உண்மையை பட்டு பட்டுன்னு உடைச்சிருவாரு, கிழிச்சு ஊத்திடுவாரு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இந்த மாதிரி சொல்லும்போது உங்களுக்கு நெகட்டிவா ஏதாவது ஃபீல் பண்ணியிருக்குமா? என்னடா இது? ஏங்க என் தொழில் ஏன் அது? இப்போ போலீஸாரன் அந்த ரவுடிகள் தாறு மாதிரி அடிப்பாங்க, உண்மையை சொல்ல வரைக்கும் அடிப்பாங்க. ஒரு பக்கம் பார்த்தா அவர் அடித்தது மனித உரிமை மீறல், ஆனால் நாம் அடித்தா மனித உரிமை மீறல், போலீஸ்காரர் அடித்தா மனித உரிமை மீறல் கிடையாது. நாம் எடுத்து துப்பாக்கியால் சுட்டோம்னா ஜெயிலுக்கு போகணும், அதே போலீஸ்காரர் துப்பாக்கியால் சுட்டால் ஜெயில் கிடையாது. தெரியுதா? அந்த மாதிரி தான். அதனால் அது வந்து நான் என் தொழிலை செய்கிறேன், என் தொழிலை பிடிக்காதவன் சொல்லிக்கிட்டு இருப்பான், அதுக்கு நினச்ச முடியா? அதுக்காக என் தொழிலை நிறுத்த முடியுமா? இப்போ பத்திரிகையில் எல்லாம் நல்ல செய்திகளாக வருது, மோசமான செய்திகள் வருது இல்லையா? அந்த மோசமான செய்திகளை தான் விழுந்து விழுந்து படிப்பாங்க, நல்ல செய்திகளை எவனும் படிக்க மாட்டான். அப்போ எதிர்மறை செய்திகளுக்கு வரவேற்பு இருக்கிறது, அந்த எதிர்மறை செய்திகள் ஆதாரத்தோடு இருக்கணும், அந்த ஆதாரத்தோடு நம்ம பேசிட்டு